ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சக்தி. இன்னைக்கு நம்ம வீட்ல சப்பாத்தி செய்யலான்னு இருக்கேங்க. அது தொட்டுக்கறக்கு தக்காளி தொக்கு ட்ரை பண்றேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கணுங்க. வணக்கும்போது 8 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வணக்கணும். பூண்டு 8 பல்லு அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு 3மே நல்லா வணக்கணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. 10 தக்காளிங்க குட்டி குட்டியா வெட்டி போட்டுக்கலாம். போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கணுங்க. அப்படியே சைட்லேயே நம்ம அப்படியே சப்பாத்தியும் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டணும். அப்போ தான் தக்காளி தொக்கு டேஸ்ட்டு வருங்க. ரொம்ப சிம்பிளானது தாங்க. நல்லா வணக்கி விடணுங்க. தேவையான மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு மீண்டும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுண்டி வரணுங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருக்குங்க. நல்லா மசிச்சு விட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா வருங்க. அது வெந்துட்டு இருக்கும்போதே நல்லா மசிச்சுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக மசிச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்னொரு டைம். இன்னும் நல்லா தண்ணி சுண்டணுங்க. மல்லித்தழை போட்டு இறக்கி விட்டுடலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.